गोविंद। जय सद्गुरु स्वामी की जय। जय आंजनेय स्वामी की जय। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. சத்குருனுடைய மூச்சு காத்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ண வைபவம் அப்படிங்கிற தலைப்பில் குருவனுடைய அனுகிரகத்துக்காக பேசிக்கொண்டிருக்கோம். சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்றதுன்னா, குருவை திருப்திப்படுத்தணும். குருவானவர் திருப்தி அடைஞ்சாலேயானால் எல்லா தேவதைகளும் திருப்தி அடைகிறார். அப்படி குருவானவர் இந்த சிஷ்யனை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்றார். த்ரூ ப்ராப்பர் சேனல்னு சொல்ற மாதிரியாக குரு வழியாக ஒரு சிஷ்யன் பகவான் அடைஞ்சாலேயானால் பகவான் பரம சந்திருப்தியோட அந்த சிஷ்யனை ஏற்றுக்கிறார். இது சாஸ்திர சித்தாந்தம். அப்படி அந்த கிருஷ்ணன்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொன்னோம். அந்த ஜெகத்குருவாக இருக்கக்கூடியதான கிருஷ்ண பரமாத்மா அவருடைய வைபவம் என்ன அப்படின்னா கிருஷ்ணனை பல கோணங்கள்ல பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்த்தது இது வரைக்கும் கிருஷ்ணனுக்கு சங்கீத ஹாரதி 1 மணி நேரமாக அற்புதமாக அந்த சங்கீதத்தில் பகவானுக்கு ஆராதனை பண்ணின அழகா. அப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம் ஆதிநாதனும் ஸ்ரீமன் நாராயணனா இருக்கிறவர். உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும். சாதாரண மக்களுக்கு, சாஸ்திரங்கள்லாம் வாசிக்காத மக்களுக்கு கூட பக்தியை உண்டு பண்ணணும். அவளையெல்லாம் பகவான் உயர்ந்ததான ஒரு நிலைக்கு அழைத்துன்னு வரணும். அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் மனுஷாவதாரத்தை எடுத்தார். இல்லைன்னா வைகுண்டத்திலேயே எழுந்துட்டு ராவண கும்பகர்ணன், ஹிரண்யாட்சன், ஹிரண்யகர்பர், அதே போலயே சிசுபால கந்தர்வர்கள் எல்லாரும் காலமாகணும்னு நினைச்சா போயிடும். மூலகத்திலையும் நாசம் பண்ணிடுறவருக்கு உண்டு பண்றவர், காப்பாற்றுறவர், அழிக்கிறவர். அவர் நினைச்சா இவெல்லாம் போயிட மாட்டான. இவ இடத்துல இருக்கிற சக்தியே அவர் தானே கொடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் அவதாரம் பண்ணார்? அவரை கொள்றதுக்காக ஒரு அவதாரம் இல்லை. அவருடைய அவதாரம் அவரே சொல்லிட்டு இருக்கார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அப்யுத்தானம தர்மஸ்ய ததா ஆத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்பொழுதெல்லாம் தர்மம் குறையிறதோ, அதர்மம் தலை நீட்டிட்டு மேலே வர்றதோ, அந்தந்த சந்தர்ப்பத்தில் நானே சரீரத்தை எடுத்துட்டு வந்து நான் அதை சரி பண்ணுறேன். அதனால தான் சரீரத்தை எடுத்துட்டு தேவகி வசுதேவாளுக்கு குழந்தையாக பிறந்து ஆயர்பாடியில் தன்னுடைய பால்யத்தை எல்லாம் கடத்தி மதுரா லீலைகள்லாம் பண்ணி விசேஷமாக அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி அர்ஜுனன் வாயிலாக உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பகவத்கீதா தத்துவத்தை உபதேசம் பண்ணி அதற்கு பிறகு தன்னுடைய சகஸ்நாமத்தை பீஷ்மாச்சாரியர் வழியாக தான் எதிர்க்க கேட்டு லோகத்துக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணினதான ஒரு திவ்யமான வைபவம் அவரது. முதல்ல கிருஷ்ணன் குழந்தையாக பிறக்கிறார். காராகிரகத்தில் பிறக்கிறார். பிறக்கும் பொழுது தேவகிக்கு தேவதைகள்லாம் வந்து சத்தியம் விரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு தேவதைகள்லாம் சத்தியமான ஒரு சத்தியம், பாரமார்த்திகம், பிராதிபாசிகம், வியாபாரிகம் எனக்கூடியதான சத்தியஸ்வரூபமாக அவர் இருந்துருக்கார். அப்படின்னு தேவதைகள் கொண்டாட தேவகி அம்மாவுடைய சரீரத்திலிருந்து வெளியில் வரும் பொழுது அவருடைய ஸ்வரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கார். தமத்புதம் பாலகமம் புஜேஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம். பிறக்கும் பொழுதே அந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டாளா அம்மா. ஏன்னா
அற்புதமான ஒரு குழந்தை. தமத்புதம், என்ன அற்புதம் அப்படின்னா சங்ககதாயுத பாலகம் அம்புஜேஷணம். குழந்தைகள்லாம் பிறக்கிறப்ப கண்ணை மூட்டிட்டு தான் பிறப்பா. குழந்தை கொஞ்ச நேரம் ஆன பிறகுதான் கண்ணை திறப்பா. இந்த குழந்தை கண்ணை திறந்துட்டே பிறக்கிறதா பாலகம் அம்புஜேஷணம். சாதாரணமாக 2 கைகளோட தான் பிறப்பா. இந்த குழந்தை 4 கையோட பிறந்திருக்கான். சதுர்புஜம், வெறும் கைகள் மட்டும் இல்ல, சங்க கதாயுதாயுதம், ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கையில கதை, ஒரு கையில தாமரம், அப்படி பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கர கௌமோதகி தரசிதம் அப்படின்னு அந்த ரூபத்தை அந்த கோலத்துல அப்படி சின்ன குழந்தை பிறந்திருக்கா. இதை பார்த்ததுமே லோகத்துல அற்புதம் இல்லையா? வேற எங்கேயும் பார்க்காத இல்லையா? சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம். கழுத்துல கௌஸ்துபமாலயம், கிரீட்டமா, அநேக விதமான ஆபரணங்களா இப்படியோட பிறந்ததுன்னா எப்படி சுவாமி? குழந்தை பிறந்த பிறகு 10 நாள் ஆன பிறகு பிறந்தாத்துல இருந்து அவ சீரை கொண்டு வந்து கொடுப்பா, ஒரு செயினை போடுவா, கைக்கு வளையெல்லாம் போடுவாவா. இது என்னடா ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு சாட்சாத் மகாலட்சுமி தாயாரே என்னிடத்துல இருக்கா. அத்தனை அற்புதமான ஆபரணங்களோட கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதோபகம் மகாரக வைடூரிய கிரீட குண்டல கிருஷாபனிஷ்வத்த சஹஸ்ர குண்டலம் இப்படி அற்புதமாக ரூபம் பிறந்தது. பார்த்து ஆச்சரியப்பட்டானா தேவகி வசுதேவரோடு. பிறகு அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? உபசம்ஹரதர்வாத்மன் அதோ ரூபமலௌகிகம். சுவாமின்னு நீங்க இந்த ரூபத்தை மறைச்சுக்கோ. ஏன்னா கம்சன் முதல்லயே 8வது கர்ப்பம் என்ன கொல்லுங்கிற அபிப்பிராயம் சொல்லப்பட்டதுக்கு அதுக்காக உன்னை கொல்றதுக்கு வர நீங்க வேற இந்த ரூபத்துல இருந்தீங்கன்னா நிஜமாவே கொண்டு கொண்டுவிடுவான். ஓதம் ஹரவிஸ்வாத்மன் அதோ ரூபம் அத்புதம் சங்ககத்ரகதா பத்மஸ்ரீயா கட்டம் சதுர்புஜம். இதை உபசம்ஹாரம் பண்ணுங்கன்னு கேட்டாளா? இங்க பரமாத்மா சிரிச்சுட்டு இருக்காளா? ஏன்னா நான் இந்த ரூபத்தை தெய்வ ரூபத்தையே நான் காமிக்கிறேன். காமிச்சுட்டு இருக்கும் பொழுதே கம்சன் எடுத்த உங்களுக்கு பயப்படாதுன்னு நான் பயப்படப்படாதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். இது என்னம்மா ஒரு ஆச்சரியம்! இதுதான் அஜ்ஞானம்னு பேர். அந்த குழந்தை மேல ஒரு அபிமானம், நம்ம குழந்தைன்னு ஒரு அபிமானம். இந்த குழந்தை உம்ம குழந்தை இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அப்பாவா இருக்கிறவர். பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் அப்பாவா இருக்கக்கூடியதான அந்த மகாத்மா அந்த மகாத்மாவை தன்னை குழந்தைய நினைக்கிறாளாம். அதற்கு பிறகு அந்த குழந்தைய வசுதேவனாக சொல்ல வச்சு இதை அங்கிருந்து எடுத்துட்டு போய் கோகுலத்துல வச்சுட்டு, கோகுலத்துல பிறந்த ஒரு பெண் குழந்தைய இங்க கொண்டு வந்து மாத்தி, இந்த குழந்தைய மாத்துறதுன்னு ஏதோ இன்னைக்குதான் அங்கங்கே நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். இது வேபேக் அப்பவே இருக்குன்னு தெரியுது. மாத்தி அந்த குழந்தைய கம்சன் கொல்ல வரான். கொல்ல வரும் பொழுது அந்த ஆகாசத்துல தப்பிச்சுட்டு போய் உன்னை கொல்றவன் இன்னொரு இடத்துல பிறந்திருக்கானப்பா. ஏன் கிம்மையா ஹதயா மந்தா ஜாதக்கர தவாந்தக்கிறது, உன்னை பிறக்கிறவன் இன்னொரு இடத்துல பிறந்திருக்கான், கொல்ல போறவன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டா அந்த பெண் குழந்தை. அதுல இருந்து ஆரம்பிச்சது கம்சனுக்கு பயம். என்ன கொல்றவன் ஒரு இடத்துல பிறந்திருக்கான்னா தெரியலையே, இப்ப அட்ரஸ் தெரியலையே, ஊரை முழுக்க தேடுறதுக்காக பூதனை அனுப்பிச்சு, சட்டாசன் அனுப்பிச்சு, மற்ற ஆசனங்களை அனுப்பிச்சு, 1 by 1 அனுப்பிச்சு கொல்ல பார்க்கறான். ஆனா என்ன போனவன் எந்த திரும்பி வந்தாதானே அவன் எங்க இருக்கான்னு தெரியறதுக்கு. போனவா போனாள், அவ்வளவுதான். நேர டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான் மேலோகத்துக்கு. யாரையும் கிருஷ்ண பரமாத்மா விட்டு விடல. இப்படி இருந்து கொண்டு பாலலீலைகள்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு யுக்தமான வயசு வந்த பிறகு அங்கிருந்து கிளம்பினார். பகவான் அவரே மனசுல கூற வச்சு கம்சனுடைய மனசுல அவர் அக்ரூரனை அனுப்ப, அக்ரூர் வாயிலாக இங்க வந்து கம்சன் இடத்துல வந்து அந்த கம்சனையும் முதல்ல இந்த யானையை அங்க இருக்கக்கூடியதான கூலையாபீடம் எனக்கூடியதான யானைக்கு ஒரு வழி. யானையை ஒரு வியக்தி கொள்றாருன்னா அவருக்கு எவ்வளவு பலம் இருக்கணும் பாருங்க. சாதாரணமாகத்தான் இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா, பெரிய பயில்வான் மாதிரி இல்லை. ஆனாலும் என்ன ஆச்சுன்னா அந்த வீரியம். இப்ப எல்லாம் பிளாக் பெல்ட்னு சொல்றா பார்த்தேன்னா இவங்கெல்லாம் என்னன்னா அன்னைக்கே இருக்கு. மேலோட பார்த்தா சாதாரண வியக்தியா தான் இருப்பார். ஆனா அவர் எப்படி அதை டேக்கிள் பண்ணுவாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி யானையை கொண்டு கம்சனை கொண்டு அதோட மட்டுமில்ல அங்க இருக்கக்கூடியதான சாணூரன் முஷ்டிகன் எனக்கூடியதான அவ 2 பேரையும் கொண்டுவிட்டு உலகத்துல பலசாலிகள் என்று தான் நிரூபணம் பண்ணிட்டு அதற்கு பிறகு விசேஷமாக
கோகுலத்தில் இருக்கிற காலத்திலேயே அநேக லீலைகள்லாம் பண்ணி வச்சிருக்கார். ஒவ்வொரு லீலையும் சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் முழுக்க ஆண்டே இருக்கும். ஒவ்வொரு லீலைக்கும் பிரம்மமோகன பிரம்மா என்னடா இது நாம தாத்தாவா இருக்கோம், எத்தனையோ வருஷங்களாக வந்ததான நம்மளை யாரும் பேர் சொல்லி கூப்பிடுறதில்ல. கிருஷ்ணன் நேத்து பிறந்திருக்கார், ஊர்ல இருக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறா, யாரை பார்த்தாலும் கிருஷ்ணாங்கிறா. ஒருத்தர் பேசும்பொழுது ராதே கிருஷ்ணாங்கிறா. இது என்னடா நம்ம பேர் யாரும் நினைக்க மாட்டேங்கிறான். எப்படித்தான் இவருக்கு நல்ல பேர் வந்ததோ தெரியலேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அங்கே மேய்ச்சல் இருக்கக்கூடியதான அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு பிரம்மலோகத்தில் வச்சிருந்தார். பாவம் அவருக்கு ஒன்றும் எதிர்பார்க்காத தகராறு நடந்தது. கண்ணுக்குட்டிகள்லாம் அங்கே எடுத்துன்னு போனதுமே, அந்த குழந்தைகள்லாம் எழுந்து போனதுமே, இவெல்லாம் கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள், நம்ம மாதிரி ஒரு சிவிலைஸ்டாக இங்கே மெட்ராஸில் இருக்கிறவா இல்லை. அந்த ஊருக்கு போனாலா அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் அசுத்தம் பண்ணிட்டு, அதெல்லாம் சரஸ்வதி மாதாக்கு என்ன தெரியும், இது என்னடா அந்த வம்பு, நீங்க இத்தனை பேர் அழைத்துன்னு வந்திருக்கல, இந்த குழந்தைகள்லாம் ஊரெல்லாம் இடத்தெல்லாம் அசுத்தம் பண்ணிட்டு இருக்காள, கண்ணுக்குட்டிகள்லாம் இப்படி அசுத்தம் பண்றது, இதை கிளீன் பண்றதுக்கே சரியா இல்லை. அங்கிருந்து இங்க வந்து பார்க்கிறார். இங்க வந்து பார்த்தா அனதர் செட் அதே மாதிரியே இருக்கார். பகவான் என்ன பண்ணிவிட்டார், கண்ணுக்குட்டிகள் குழந்தைகள் காணலேங்கிறதுக்காக தானே சர்வம் கிருஷ்ணமயங்கமத போது எல்லாமாகவே தானே மாறிட்டார். அப்படின்னு உலகத்தை உண்டு பண்றதுங்கிறது தான் நடத்தி காட்டிருக்கார். ஏதோ வேதாந்தங்கள்ல சொல்றது மட்டும் இல்லை, அது ஆக்சுவலா பிராக்டிக்கலா நடத்தி காட்டினார். வந்து பார்க்கிற என்னடா இது நம்ம எழுதுன்னு போன கண்டுபிடிகள்லாம் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறேன். இங்கே வந்து மறுபடியும் இன்னொரு லெட்டர் கோல்ட் செக்அப் பண்ண அங்கே போய் பார்க்குறேன். அங்கேயும் ஒரு செட் இருக்கு, இங்கேயும் ஒரு செட்டு. இது என்னடா இது டூப்ளிகேஷனாக இருக்கு அப்படின்னு பகவானே நவமிட்டியே பிரம்மபுரே தம்பராய அப்படின்னு விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பகவானை சந்தோஷப்பட்டு அத்தனை கண்டுபிடிகளும் அத்தனை குழந்தைகளும் சதுர்புஜமாக சங்கச்சக்கர கதாபாணியாக காட்சி கொடுத்தாராம் பிரம்மதேவருக்கு. இப்போ பிரம்மதேவருக்கே தன்னுடைய கௌரவத்தை விஸ்வரூபத்தை முதல்ல காமிச்சு கொடுத்த. அப்படி காமிச்சு கொடுத்து அங்கே இருக்கக்கூடியதான கோபிகா ஸ்திரீகளை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி ஒரு நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் வந்திருக்கிற காலம் ஒரு பிள்ளாங்குழல் ஓடுதுமே எல்லாரும் வந்துவிட்டா. வந்த காலத்தில் நீங்கள் வீட்டு விட்டு வரலாமா, ஆத்துக்காரையும் குழந்தைகளையும் விட்டு ராத்திரி வேளையில ஒண்டியா வரலாமா அப்படின்னு இவர் தர்மோபதேசம் பண்ற. அப்ப அவ என்ன பதில் சொன்னா தெரியுமோன்னா, கிருஷ்ணா எங்களுக்கெல்லாம் கிருஷ்ணனிடத்துல பக்தியானது சர்வசங்க பரித்தியாகத்துக்கு வழின்னு நீங்கத்தானே சொன்னேன். நாங்க கிருஷ்ணனிடத்துல பக்தி பண்ணினோம், எங்களுக்கு வேற எதுவும் பிடிக்கல, உங்களுடைய திருப்பாதங்கள் தான் பிடிச்சிருக்கு. நாங்க வந்த பிறகு மீறி ஏன் வந்திருக்கீங்களேன்னு மறுபடியும் நீங்க அனுப்புறோம். இந்த நியாயமா நீங்க கேட்கறதுன்னு பகவானுக்கு பார்த்தார். வேற பேச்சே பேச முடியல. ஏன்னா நீங்க சொன்னதுதானே நாங்க பண்ணியிருக்கோம். சொன்ன பிறகு இனிமேல என்ன பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அங்கே மறைஞ்சு அதுக்கப்புறம் ஜெயதிதேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி அப்படின்னு விசேஷமாக அவ கோபிகா கீதங்கள் பாட சந்தோஷமாக அவ எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்து அப்படி கோபிகா கீதம் ராதோத்சவம் இப்படி லீலைகள்லாம் பண்ணி கம்சனத்துல கம்சன் வதம் பண்ணி அதற்கு பிறகு பாண்டவாளா அனுகிரகம் பண்ணும். கிருஷ்ணனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம் பாண்டவாளா அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா மம பிராணாகி பாண்டவாகான்னு சொல்றார். யார் நல்ல வழியில் இருக்காரோ, யார் தர்மத்தை நம்பி இருக்காரோ அவளுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் அவதாரம். சிசுபால தந்தவக்திராவை கொள்றதுங்கிறது அது இருக்கவே இருந்தாலும் நல்ல வழியில் இருக்கிறவாளை காப்பாற்றி அவளுக்கு நல்லதை சொல்லணுங்கிற அபிப்பிராயத்தினால அவளோட அர்ஜுனனுக்கு என்ன சகாயம் பண்ற, அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு சமயத்திலையும் எல்லாத்தையும் காட்டி கொடுத்து பிறகு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான வியாஜமாக பகவத்கீதையை லோகத்துக்கு உபதேசம் பண்ணின. கிருஷ்ண வைபவம்னு பார்த்தோமையானால் முதல்ல பாலலீலைகள்லாம் கதை சொல்லிட்டே இருப்பா. அது இருக்கட்டும், அது மனசை ஆவர்த்தனம் பண்றதுக்கும் பக்தி பாவத்தை கொடுக்கறதுக்கும் உண்டாகக்கூடியதான திவ்யமான சரித்திரம் அது இருக்கட்டும். ஆனா முக்கியமாக பகவான் பண்ணியதான சரித்திரம் என்ன, முக்கியமாக பகவத்கீதோபதேசம். பகவத்கீதையில ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல பகவானை அடையறதுக்கு வழி என்ன, அவளுக்கு கொடுத்ததான கர்மாவை ஈஸ்வரார்ப்பண புத்தியாக பண்ணணும். டிவோஷன்ல யாரையும் எதுன்னு கேட்கப்படாது, குரு சொன்ன காரியத்தை பண்ணணும். இது ரைட்டா தப்பா அப்படின்னு யோஜனை பண்றதுக்கு இடம் இல்லை. இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஓரளவுக்கு தான். பர்ஃபெக்ட் சரண்டர் இது முதல்ல தெரியணும். நீங்க ஒரு பெரிய மேனேஜர் ஆகணுமே ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நீங்க இன்னொருத்தருக்கு சரண்டர் ஆகிறது தெரிஞ்சிருக்கணும்.
நீங்க சிஷ்யானா இருந்தா தான் ஒரு குருவாக நீங்க ஆக முடியும். ஸோ முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். ஆகையால் முதல்ல பகவானுக்கு அவர் எப்படி சொல்றாரோ, என்ன வேதத்துல சொல்லியிருக்கோ, அவளுடைய கர்மா எப்படி இருக்கோ, என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோ, அதை ஈஸ்வரார்ப்பண புத்தியோ பலத்தை எதிர்பாராமல் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது கர்மயோகத்தை சொல்லி இப்படி பண்ணிக்கொண்டே இருந்த அவளுக்கு தியான யோகம் தானா ஏற்படுறது. இந்த மைண்ட் ஆனது இங்கேயும் இங்கேயும் அலையாம ஒரு இடத்துல வந்து நிற்குது. ஸோ முதல்ல நம்மளை உத்தரணம் பண்றதும் உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் நாமதாதயேது, ஆத்மாவை மேலுக்கு கொண்டு வரணும், நாம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு அதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, முதல்ல நித்திய கர்மா நைமித்திய கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும் எனக்கூடியதான ஒரு அபிப்பிராயம். அதை கர்மயோகத்துல சொன்னார். அதற்கு பிறகு தியான யோகத்துல விசேஷமாக சொல்லி அந்த தியான யோகத்தினுடைய பலமாக பக்தி யோகம். இந்த பக்திங்கிறத பகவான் இடத்துல சர்வதா சர்வகாலம் தச்சிந்தனம் தன்மனனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒவ்வொரு கணமும் பகவானை தவிர வேற இன்னொரு பொருள் தோணப்படாது. எதை நீங்க பண்ணினாலும் அதை பகவானுக்காக பண்றது. பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த பிரம்மன் தான் முதல்ல ஆரம்பிச்சதா இந்த பக்தி தான் கடைசியில பிரம்மம் வரைக்கும் போய் சேர்றது, ஞானமாக வந்து சேர்றது. அப்படி பகவான் இடத்துல பக்தியை செலுத்தி தியானம் பண்றதுங்கிற ஒரு வழி உமக்கு தெரியாத போனா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பிராக்டிஸ்ங்கிட்டார். அபியாச யோகேன மாமிச்சாப்தம் தனஞ்சயா. அபியாசமும் பண்ண முடியல சார், மனசை நிறுத்துறதுக்காக வேண்டியதான ஒரு பிராக்டிஸும் என்னால பண்ண முடியலங்கிறடா, அதுக்கும் கவலைப்படாதீங்க. பிராக்டிஸ் பண்ண முடியலன்னு சொல்ற வழக்கு கர்மாக்களை எனக்காக கர்மாவை பண்றதுன்னு ஆரம்பிங்க. அப்படி கர்மாவை பண்றதும் என்னால முடியலங்கிறடா, நீங்க கர்மாவை பண்ணிட்டு கடைசியில காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். எதை பண்ணினாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அப்ப என்ன ஆகுனார், ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசானது கெட்ட வழிக்கு போகவே போகாது, மனசு நல்ல வழியிலேயே வந்து நிற்கும். இதுதான் உங்க காயத்ரி மந்திரத்தினுடைய பரமோபதேசம். பகவான் சொன்னதுதான் காயத்ரியினுடைய உபதேசம். தியோயோனஹ பிரச்சோதயா, என்னுடைய புத்தி எண்ணங்களை நல்ல வழியில் தூண்டுவாயாக. இதைதான் சொன்ன. இப்படி ஒருவர் இப்படி சாஸ்வதமாக பகவானிடத்திலேயே மனத்தை கொடுத்திருந்தானே, ஆனால் அதற்கு பிறகு அவனுக்கு க்ஷேத்திரஜ யோகம் அப்படின்னு அந்த சரீரம் க்ஷேத்திரமாகவும் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் பிரம்மபின்னமான பதார்த்தங்கள் எல்லாமும் க்ஷேத்திரமாகவும் கிருஷ்ணன் ஒருவர் தான் க்ஷேத்திரஜன் எனக்கூடியதான தத்துவமும் புரிஞ்சு இந்த உலகமானது எப்படி உண்டாகிறது, உலகமெல்லாம் எப்படி அந்த பரமாத்மானது லயத்தை அடையிறது, ஐக்கியத்தை அடையிறது அப்படின்னு இத்தனை பதார்த்தங்களும் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அஹம் த்வா மோட்சயிஷ்யாமி அப்படின்னு எல்லா தர்மங்களையும் எல்லாத்தையும் பகவான் எடுத்து அர்ப்பணம் பண்ணக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவம் கர்மாவில் ஆரம்பிச்சான், ஞானத்துல முடிச்சான். இந்த ஞானி தான் பக்தன்னு சொல்லி சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஸ்துர்தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுரத்தார்த்தி ஞானி பரதர்ஷபா அப்படின்னு அந்த 4 விதமான பக்தர்கள் முதல்ல கர்மாவோட ஆரம்பிச்சவன் கடைசியில் ஞானியாக அந்த நிற்கிறார். அந்த ஞானியும் ஏதோ ஞானியும் இல்லை, பக்தியோட சேர்ந்ததான ஞானம். அதான் அப்படியே களை கட்டும், அழகா இருக்கும், மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். அப்படிப்பட்டதான மகான்கள் உலகத்துல இருந்தாலே சதாம் சங்கோகி பேஷஜம் சத்குரு போன்றதான மனுஷன் இருந்தா போறோம், அவ ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. மகான்களுடைய ஒரு அபிப்பிராயம், ஒரு மியர் பிரசன்ஸ் போறோம், ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். எத்தனை பேர் பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸா இருக்கிறவா வந்து இங்க வந்து சரணாகி அடைகிறான்னு காரணம் என்ன, அந்த பகவான் இடத்துல மனசை இவ சேர்த்து இருக்க. அப்படிப்பட்டதான மகான்களுடைய திவ்யமான ஒரு சரித்திரம் இதுதான் பகவத்கீதையில சொல்லி. அதற்கு பகவத்கீதையிலேயே விஸ்வரூப தரிசனத்தை வேற அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் திவ்யம் தனாமிதே சட்டு திவ்யமான கண்ணை கொடுக்குறேன். அதனால பாருங்க எல்லா டவுட்ஸும் கந்து போயிடுது. நாங்க ஜெயிப்போமா இன்னொருத்தர் ஜெயிப்போமான்னு டவுட் எல்லாம் முதல்ல கேட்டான். இப்ப என்னாச்சுங்க, பீஷ்மன் துரோணன் ஜெயத்ரா எல்லாரும் உங்க வாயில போயிட்டே இருக்கா. அப்ப என்ன, யார் வாயில போறாலும் பகவான் சாப்பிட்டாருன்னு அர்த்தம். அப்ப விவகாரம் முன்னாடி நாம தான் ஜெயிப்போங்கிற தைரியம். அதே மாதிரி ஒரு பக்தனா இருந்தால் அவனுக்கு எல்லா தத்துவத்தையும் தானா எடுத்து காட்டுறார் சுவாமி. அப்படி விசேஷமாக சொல்லி கடைசியில பகவான் நாம வைபவன் பீஷ்மர் எனக்கூடியதான உயர்ந்ததான ஒரு பக்தனோட
அவர் மரண காலத்துல எனக்கு இந்த கோலம் கிடைக்குமான்னு நினைச்சார். தான் கீழே விழும் பொழுது பகவான் சக்கராயுதத்தை எடுத்துட்டு அவரை கொல்றதுக்காக முன்னால போறார். அப்ப நினைச்சாரா, நமஸ்காரம் பண்ணி நினைச்சாரா, இந்த கோலத்தை நான் மரண சந்தர்ப்பத்துல பார்க்க முடியுமான்னு பகவான் பார்த்தார். என்ன ஒரு தரம் நீ கேட்டா நான் வந்து 1000 தரம் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு தர்மபுத்திரத்தை பட்டாபிஷேகம் ஆன பிறகு ஒரே கவலை, என்னுடைய ஒரு ராஜ்ய ஆசையினால்தானே இத்தனை பேர் பிராணனை விட்டா, இவ்வளவு தேசத்துக்கே க்ஷோபம் வந்தது, ஆகையால் மகத்பாபம் எனக்கு வந்திருக்கோ அப்படின்னு பயந்து தர்மபுத்திர கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போக, நல்ல விஷயங்கள் சொல்லுங்களேன் கிருஷ்ண பரமாத்மாவை கேட்க, கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டார், இல்லை இல்லை நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய பக்தன் ஒருத்தர் இருக்க, என்ன நான் இப்பவே பகவத்கீதையில சொல்லியிருக்கேன், அப்பா त्वं प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति. हे அர்ஜுனா, நீ பிரதிஜை பண்ணப்பா, என்னுடைய பக்தன் யாரும் ஒரு நாளும் அழிய மாட்டான் அப்படி. அதே போல என்னுடைய பக்தனா இருக்கிற பீஷ்மாச்சாரியர் அவரை சொல்றேன்னு சொல்லி அவர்கிட்ட அழைச்சுன்னு போய், அவர் எப்படி சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார், 50 படுக்கையில படுத்துட்டு இருக்கார், வயசாயிடுது, 868 இயர்ஸ் அவருக்கு மரண சந்தர்ப்பத்துல. அத்தனை வருஷங்கள் படுத்துட்டு இருக்க, அவர்கிட்ட போய் நிக்கிறார், அப்படியே பக்கத்துல நிக்கிறாரா, பகவானே பார்த்துட்டே 1 மாச காலம் அவருக்கு அத்தனை தர்மங்களையும் உபதேசம் பண்ணினார். கடைசியில கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம், தெரியாத தர்மபுத்தருக்கு வேதாத்தியனம் பண்ணியிருக்கார், சாஸ்திராத்தியனம் பண்ணியிருக்கார், இவ்வளவு பண்ணியிருக்கார். கடைசியில கிமேகம் தெய்வதம் லோகே, ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்க, சபக்கம் எத்தற்பதமனுத்தமம் அப்படின்னு ஒரே தெய்வம் இதோ எதிர்க்க பார்க்கிற தெய்வம் தான் அப்படின்னு பகவானை காமிச்சு, கடைசியில் அவர் சரீரத்திலிருந்து பிராணம் கிளம்புற சந்தர்ப்பத்துல கடைசியில் ரதாங்கபாணி ரட்சோபிய சர்வ பிரஹரணாயுத, ரதாங்கபாணி அன்னைக்கு தேர்ல இருந்து கீழே குதிச்சு தேர்ல சக்கரத்தை தொட்டு உங்க கையில சக்கராயுதம் வந்திருக்கு, அந்த கோலத்தை நான் பார்க்கணும் என்று நான் கருதினேன், அதை நீங்க இன்னைக்கு பார்க்கணும், அதை நான் பார்க்கணும் நினைச்சேட, இதோ காமிக்கிறேன் ரதாங்கபாணி, அந்த சுரூபத்தை இதற்க காமிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு கோலத்தை தான் கேட்டேன், நான் 1000 கோலத்தை அட்சோபிய சர்வ பிரஹரணாயுதா அப்படின்னு அத்தனை விதமான ஆயுதங்களோட இருக்க நிற்கிறார் பகவான் சுவாமி. அவரை பார்த்து போரும் இந்த ஜென்மா கிருதார்த்தமாச்சு அப்படின்னு அவருடைய சரீரத்திலிருந்து பிராணம் கிளம்ப வந்து பகவான் இடத்துல ஐக்கியம் ஆயிடுத்து. அதே போலயே நாமெல்லாம் பகவத் பக்தியோட இருந்து கிருஷ்ண வைபவத்தை அனுபவிச்சு சத்குருடைய ஒரு உபதேசங்களை பார்த்துட்டு அவ மாதிரியே நாமும் வாழணும் என்று மனசுல நினைச்சு அவளுடைய ஆசீர்வாதத்துல சகல க்ஷேமத்தையும் அடைவோம் என்று சொல்லி இப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு சரித்திரம் கிருஷ்ண சரித்திரம். கடைசியில் எல்லோரும் ஜீவன் முக்தாளாக இருக்கிறவா எல்லோருமே கிருஷ்ண பக்தாள் தான். ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய ஒரு கர்ஷனா கிருஷ்ணா எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான ஒரு பதார்த்தம். கிருஷ்ணன் வழியாக போனோம் என ஒரு கவலையும் இல்லை, பகவானத்துல ஸ்வரூபத்தை சேர்ப்போம் என்று சொல்லி இந்த அழகான ஒரு 10 நாள் கிருஷ்ண வைபவ உற்சவத்துல பகவானை பற்றி பேசக்கூடியதான சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு குருபாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இதோட நின்று ஹர ஹர நம பார்வதி மதயே ஹர ஹர மகாதேவா. ஜெய் சத்குரு சுவாமிகே ஜெய்.